சென்னை சிஎம்டி லிமிட்ல 3 பெட்ரூம் வீடு 65 லட்சம் தான். 3 BHK அப்பார்ட்மெண்ட்டே 70 லட்சம் 80 லட்சம் 90 லட்சம் இருக்கும், அப்பயும் கிடைக்காது. பட் 3 பெட்ரூம் வீடு இடத்தோட சேர்த்தே 65 லட்சம் தான். பிளாட்டும் நல்ல 3-4 மாசத்துலயே 30 லட்ச ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் வர மாதிரி பிளாட்ஸும் வச்சிருக்காங்க பிரைமான லொகேஷன்ல. அதையும் தாண்டி ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு 1 இல்ல 2 இல்ல 100 கிராம் கோல்டு, 100 கிராம் தங்கங்க. அப்பா, சவரன் இருந்தாலே செட்டில்ன்ற இந்த காலகட்டத்துல 100 கிராம் தங்கம் தராங்க. இல்ல தங்கம் வேணாங்க, இடமா வேணும்னா இங்க பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு பிளாட்டு ஈஸியர்ல ஃப்ரீயா தராங்க. எப்பா, எத்தனை ஆஃபர்ல இத்தனை ஆஃபரையும் யார் தராங்கன்னா நம்ம அக்கார்ட் ஹவுசிங் தான். அவங்க தான் நம்மளை இன்னைக்கு இந்த வீடியோல இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அக்கார்ட் ஹவுசிங்ல இருந்து சார் வந்து வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். அந்த இடம், இந்த தங்கம், இந்த எல்லா ஆஃபர் நம்ம ப்ராஜெக்ட் டீடைல்ஸை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு புரியுற மாதிரி கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் சொல்லிடுவாரு, பாத்துக்கோங்க. வணக்கம், நான் பிரிஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுகிறேன். நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சென்னையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டு. அந்த ஸ்பாட்டுன்னு சொல்ல வேண்டாம், லேண்ட்மார்க்குன்னு சொல்லுவேன். அதாவது ஒரு சென்னையில் இருக்கிற எல்லா மேஜர் பஸ் ஸ்டாண்டு, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளாம்பாக்கம், மாதாவரம். ஸோ அந்த மாதிரி இன்னொரு பெரிய பஸ் ஸ்டாண்டு, அதாவது ஏஷியாலே ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு, சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன்டு பஸ் ஸ்டாண்டுங்க. அதாவது குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த லொக்காலிட்டியில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அதாவது கிளாம்பாக்கமாக இருக்கட்டும், இல்லை மாதாவரமாக இருக்கட்டும், ஜஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் தான் பஸ் சர்வீஸ் இருக்கும். ஆனால் இங்கே குத்தம்பாக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்டு கனெக்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு பஸ் சர்வீசஸ் இருக்குது. அதாவது ஆந்திரா, கர்நாடகா, சென்னையிலேருந்து கேரளா, ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் ரீச் ஆகக்கூடிய, கனெக்ட் ஆகக்கூடிய பஸ்ஸஸ் சர்வீஸ் தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க், ஒரு லொக்காலிட்டியில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த நம்ம அதாவது குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்காக இப்போ புது மெட்ரோ ஸ்டேஷனே இப்போ இங்கே வரப்போகுது. அதாவது நம்ம சைட்லேருந்துங்க ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ்லேயே மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து, அதாவது குத்தம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தாங்க. அதாவது நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம சைட்டு லொக்கேட் ஆகிருக்கு. வாங்க நம்ம சைட்டுக்கு போவோம். நம்ம வந்துட்டோம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. நியூ டவுன் சொல்லிட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் நம்மளுது. அதாவது சிட்டி லிமிட்டில் இருக்கிறதுனால சிஎம்டி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸோட நம்ம ஒரு கேட்டட் கான்செப்டில் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் நம்ம இதை லே அவுட்டுன்னு சொல்ல மாட்டோம். அதாவது ஆக்சுவலாக ஒரு டவுன்ஷிப் மாதிரி டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா அம்யூனிட்டிஸோட, அதாவது ஃபுல்லி காம்பவுண்ட் வால் ஃபார் என்டையர் ப்ராஜெக்ட்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஆர்ச் வித் 24 hours செக்யூரிட்டி, 2 ஆர்ச் இருக்குது, 2 என்ட்ரன்ஸ் ஆர்ச் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக 2 கனெக்டிவிட்டி நம்ம சைட்டுக்கு, ஹைவேலேருந்து 2 கனெக்டிவிட்டி. 2ல் ஒரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் அது. ஸோ நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் பக்கத்துலேயே ஒரு கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வாசல்லையும் நிற்கும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட்ஸ், எல்லா ரோட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவே ஸ்டாண்டர்டில் நம்ம எலிவேட்டட் ஹைவே ரோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நல்ல குவாலிட்டியாக நம்ம கொடுத்துருக்கோம். வாக்கிங் ட்ராக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா கொடுத்துருக்கோம், சர்வேலன்ஸு, 24 hours செக்யூரிட்டி நம்ம 100% நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சைட்டில் பாருங்கள், நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது சிட்டி லிமிட்டில் எல்லாருக்கும் ஒரு வீடுன்றது ஒரு கனவு. அதுவும் தனி வீடுன்றது சொந்த நிலத்தில் கட்டி அதில் ஒரு வீடு அழகாக கட்டணுன்றது எல்லாருக்குமே கனவு. நம்ம ப்ராஜெக்டில் பாருங்கள், அதுவும் சிட்டி லிமிட்டில் இருக்குது நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நியூ டவுனில் 65 லட்ச ரூபாய்க்கு இண்டிவிஜுவல் வீடு, தனி வீடு, அதாவது நம்ம இடத்துடன் கூடிய வீடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவும் 1 BHK கிடையாது, 2 BHK கிடையாது, 3 BHKங்க. ஸோ 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப்பில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து வீடு மட்டும் இல்லாமல் பிளாட்ஸும் நம்ம கொடுக்குறோம். நம்ம ப்ராஜெக்டில் பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா 656 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு 1 கிரவுண்ட் வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 800, 900, 1000, 1200, 1500 சொல்லி எல்லா ரேஞ்சிலையும் பிளாட் சைஸஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளாட் சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்ப்பாங்க. ஸோ நிறைய பேர் ROI, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்துட்ருப்பீங்க. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இம்மீடியட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆப்டான ப்ராஜெக்ட் தான் நம்ம ப்ராஜெக்ட்டு. அதாவது
இப்போ பார்த்துட்டு இருக்கிற பில்டர்ஸே இருக்கட்டும், பாருங்கள், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 யூனிட் 5 யூனிட் நீங்கள் டெவலப் பண்ணி அதை சேல் பண்ணிங்கன்னா க்ரோர்ஸில் நீங்கள் இன்கம் பார்க்கலாம். ஸோ அதாவது க்ரோர்ஸில் நீங்கள் இன்கம் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 4 யூனிட் நீங்கள் இங்கே ஒரு கிரவுண்டில் நீங்கள் டெவலப் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மார்க்கெட் பண்ணாலே போதும். என்னடான்னு கேட்கலாம், எப்படி உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வரும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே, அதாவது நம்ம சுற்றி, அதாவது ஆக்சுவலி நம்ம சைட் ஆல்ரெடி ஹைவே அப்ரோச், ஹைவேலேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸில் நம்ம சைட் இருக்குது. ஒரு அப்ரோச், ஒரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ மெட்ரோ தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி ஒரு பெரிய இம்பேக்ட் இன்னைக்கு சென்னையில். அதாவது எங்கெல்லாம் மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கோ, ஸோ அந்த ஏரியாவில், அந்த லொக்காலிட்டி சுற்றி இருக்கிற 10 கிலோமீட்டர் பயங்கர டெவலப்மெண்ட் இருக்குது. வீடுங்களுக்கும் சரி, கமர்ஷியலுக்கும் சரி. ஸோ அதனால் மெட்ரோ, இப்போ இருக்கிற மெட்ரோ ஆல்ரெடி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸில் தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து பரந்தூர் வரைக்கும், அதில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கம்மிங் செப்டம்பர் அக்டோபர் மந்தில். அப்படி இருக்கிற பட்சத்தில் புது மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸில் தான் லொக்கேட் ஆக போகுது. அதாவது குத்தம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லிட்டு நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தாங்க. அதாவது நீங்கள் புது மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா நடந்தே நம்ம ப்ராஜெக்ட்டு, நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வரலாம். உங்கள் வீடுக்கோ இல்லை உங்கள் பிளாட்டுக்கோ நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட்டு, பெரிய லேண்ட்மார்க்கு, அதாவது குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. உங்களுக்கு தெரியும், அதாவது இன்றைக்கி இருக்கிற மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து கோயம்பேட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகி 3ஆக பிரிஞ்சிடுச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதாவரம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம். இப்போ அடுத்து பெரிய லெவலில், அதாவது ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு பஸ் ஸ்டாண்டு இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பூந்தமல்லியில், அதுவும் குத்தம்பாக்கமில். ஸோ அதாவது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளிலாம் இல்லைங்க, ரோடை கிராஸ் பண்ணிங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் ஆர்ச்லேருந்து நீங்கள், அதாவது குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட பெரிய ஆர்ச், கிளாம்பாக்கமில் எப்படி பெரிய ஆர்ச் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்ச் நீங்கள் நம்ம என்ட்ரன்ஸ் ஆர்ச்லேருந்தே நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்டு. நம்ம ப்ராஜெக்டில் இப்போ நான் கொடுத்துட்ருக்கிற நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து 5850 per ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது ஹைவே பிளாட்டு, அதுவும் சிட்டி லிமிட்டில் நம்ம, அதுவும் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. அது குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் கிடையாது, மெட்ரோ பக்கத்தில், அதுவும் நம்ம என்ட்ரன்ஸ் ஆர்ச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய லேண்ட்மார்க்கு இவிபி ட்ரேட் சென்டர், இவிபி ஃபிலிம் சிட்டி, சுற்றி காலேஜஸ், ஸ்கூல்ஸு. அதாவது ஒரு ஸ்கூல் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்லேருந்து ஜஸ்ட் வாக்கின் டிஸ்டன்ஸ்லங்க ஒரு 100-150 மீட்டரில் ஸ்கூல், ஸ்பார்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ், ஒரு காலேஜ் பேக் சைடு, சாஸ்தா காலேஜ் பேக் சைடு தான் நம்ம இருக்கோம். இது இல்லாமல் சுற்றி பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ். இந்த மாதிரி காலேஜஸ்லாம் எவ்ரி 1 கிலோமீட்டருக்கு ஒரு 2 காலேஜாவது இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு ஹப். அதாவது இப்போ நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5850. இவ்வளோ லேண்ட்மார்க்கு, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்க்கு, இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் நடுவில் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால இப்போ நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட 1000 rupees நம்ம குறைவாக கொடுக்குறோங்க. அதாவது நீங்கள் வரும்போதே என்கொயரி பண்ணிக்கலாம் சுற்றி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. அதாவது இங்கே மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா மினிமம் 6990 இருக்குது. இப்போ ஆல்ரெடி சில கம்பெனிஸ் எல்லாம் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராஜெக்ட்டு. இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ், இவ்வளோ குவாலிட்டியெல்லாம் யாருமே டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் சைட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் லைவாகவே அதை உணருவீங்க. அதாவது இப்போ கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5850 per ஸ்கொயர் ஃபீட். ஒன்றும் இல்லைங்க, அதாவது இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா மினிமம் நான் சொல்கிறது 8000 and above கண்டிப்பாக போகும் வித்தின் 3 months. ஸோ இந்த அப்ரிசியேஷன் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே சைட் விசிட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் இருக்குது. உங்கள் டோர் ஸ்டெப்பில் உங்கள் கன்வீனியன்ட் டைமில் நம்ம பிக்கப் பண்ணி சைட்டை காமிப்போம். சைட் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்ஸ், நான் என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் சொன்னேனோ, என்னெல்லாம் லேண்ட்மார்க்ஸ் உங்களுக்கு நான் சொன்னேனோ எல்லாத்தையும் நம்ம காமிச்சிட்டு தான் நம்ம சைட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட்டு. அதாவது நிறைய பேர் ஃபுல் கேஷ் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் வந்து நிறைய, அதாவது எல்லாருமே நிறைய கமிட்மெண்ட்ஸோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதனால் 80% வரைக்கும் லோனும் அவைல் பண்ணுறோம். நீங்கள் டாக்குமெண்ட்ஸு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அது நீங்கள் பயப்படவே வேண்டாம். எல்லாரோட ஹார்ட் அண்ட் மணியும் வீண் போகாது. அதனால் கண்டிப்பாக க்ரோத் ஆகும். நான் ஃபஸ்ட்லேயே இன்ட்ராலே சொல்லியிருந்தேன், நல்ல ஆஃபரு
நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு இந்த ஆடி மந்த் ஆஃபரை ஸோ அது என்ன ஆஃபர்னு தானே கேட்குறீங்க. அதாவது நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்டில் ஒரு கிரவுண்டு 2400 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட்டு நம்ம ஈசிஆரில் ஒரு பிளாட்டு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஈசிஆரில் பிளாட் கொடுக்குறேன்னு ஒரு ஃப்ரீயாக ஒரு பிளாட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுவும் பீக்கான ஒரு நம்ம ஈசிஆர் சென்னை ஈசிஆரில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்க போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் சௌகரியமாக வாழறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அழகாக கட்டுறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக தான் ஒரு பிளாட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் என்னுடைய நம்பரை தான் நான் கொடுத்துருக்கேன். அதாவது இன்னொரு ஆஃபர் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அடிஷனலாக மண்ணை தாண்டி பொண்ணும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது கோல்டு கொடுக்குறேன். இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு கோல்டோட ரேட் என்ன இருக்குன்னு. கோல்டு விற்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 100 கிராம் தங்கம் நான் தரேங்க உங்களுக்கு. நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்டில் 1 கிரவுண்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 100 கிராம்ஸ் கோல்டு இந்த ஆஃபரும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ எய்தர் உங்களுக்கு ஈசிஆரில் ஒரு பிளாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 100 கிராம்ஸ் கோல்டு. இந்த ஏதாவது ஒரு ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. எது வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். சைட்டில் நானே இருப்பேன். வீடியோவில் பேசுகிற ஒரு ஆள், சைட்டில் ஒருத்தர், அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சைட்டில் புரோக்கர், மீடியேட்டர், சேனல் பார்ட்னர் யாருமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது இனியும் டவுட்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இனியும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட் விசிட் புக் பண்ணுங்கள். உங்கள் கனவு வீடோ இல்லை உங்கள் கனவு பிளாட்டோ வாங்க புக் பண்ணுங்கள். வணக்கம்.